இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு கருத்து நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, பயம் ஏன் வருது, அதை மேற்கொள்கிறது எப்படி. தேவஜனமே, இந்த உலகத்தில் பயம் அப்படிங்கிறது ரொம்ப தீய வல்லமை. உலகத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷர்களும் எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தன்னை போல் இந்த பயத்துக்கு ஆட்கொள்ளப்படுறாங்க. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயம் எதனால் வருது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பயம் முதலாவது வந்த இடம் ஆதாம்கிட்ட. ஆதாம்கிட்ட எப்போ பயம் வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் தேவனோட உலாவுகிற வரைக்கும், பாவம் செய்யாத வரைக்கும் இந்த பயம் ஆதாமுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி எப்போ முதலாவது பாவம் செய்தாரோ, ஆண்டவர் வேண்டான்னு விளக்கின கனியை ஆதாமும் ஏவாளும் பூசித்தாங்களோ, அப்போத்தான் முதலாவது இவங்களுக்குள்ள பயம் வருது. அப்படின்னு சொன்னால், பாவம் ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுக்குள்ள பயம் வருது. ஒரு மனிதன் பாவம் செய்யாத வரைக்கும் பிசாசு அவன்கிட்ட வர முடியாது. அதுவே அந்த மனிதன் பாவம் செய்த உடனே பிசாசு அவனுக்குள்ளே வந்து எதிர்மறையாக பேச ஆரம்பிப்பான். நீ பாவம் செய்துட்ட, இனிமேல் நீ ஆலயத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை, நீ யாரை ஏமாற்ற போகிற, எதுக்காக திருவிருந்து எடுக்கிற, எதுக்காக ஜெபிக்கிற, இனிமேல் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்னு சொல்லி அந்த பாவங்களை வைத்து வைத்து குற்ற மனசாட்சியை கொடுத்து ஆண்டவர்கிட்ட அந்த மனிதன் அவன் சேரவே விட மாட்டான். தேவஜனமே, பாவம் ஒரு மனிதன் செய்தா அதற்கு பரிகாரம் கர்த்தர் மட்டும்தான். அந்த மனிதன் பாவத்தை ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே இதை நான் விட்டுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, நிச்சயமாகவே அந்த பாவத்தை மன்னிக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதைத்தான் 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நம்ம பாவங்களை அறிக்கையிட்டோன்னு சொன்னா அவர் மன்னிக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அநேகர் வாலிப நாட்களில் செய்த பாவங்களை வைத்து நினைத்து 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 அவங்களோட வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. தேவஜனமே, எந்த பாவமும் உங்களுடைய குற்ற மனசாட்சியை தூண்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தேவன் பூரண சமாதானத்தை கொடுப்பார். 2வது, நமக்கு பயம் வர வேண்டிய காரியம் வறுமை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வறுமை வரும் பொழுது அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொரிய தேசம் 1948 சுதந்திரம் அடைஞ்சது. அந்த தேசத்தில் கடுமையான வறுமை இருந்துச்சு. அவங்களால மரத்தோட இலைகள், பட்டைகள் அதையெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேசத்தில் கடுமையான பஞ்சம். அப்போ அவங்க செய்தது என்ன தெரியுமா? இனிமேல் நம்மளோட சுய பலத்தினால இந்த பஞ்சத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் எல்லாமே உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உபவாசம், கண்ணீர், ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு அந்த தேசத்தில் தேவன் ஒரு அழகான நல்ல செழிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். 3வது, நமக்கு பயம் வர்ற இடம்னு சொன்னால் பிசாசு. பரிசுத்த வேதாகமத்திலையும் சரி, இன்னைக்கு வெளியில் அநேக தேவ பிள்ளைகளும் சரி, பிசாசினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நிம்மதியை இழக்கிறாங்க, சந்தோஷத்தை இழக்கிறாங்க. அநேகருக்கு பயம், வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஏதோ ஒரு மனபாரம், வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு சமாதானம் இல்லை, வேலையில் போகும்போது எனக்கு சமாதானம் இல்லை, ஒரு மனக்குழப்பமாகவே எங்களுக்கு இருக்குது. தேவஜனமே, பாவம் செய்யும் பொழுது மட்டும்தான் பிசாசு உங்களை ஆளுகை செய்ய முடியும். தேவனின் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது, நம்ம பயப்பட வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், வியாதியை பார்த்து அநேகர் பயப்படுறாங்க. டாக்டர் பயப்படுற மாதிரி டெஸ்ட் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, எங்களுக்கு அந்த டெஸ்ட் வரக்குள்ள எங்களுக்கு பயமாக இருக்கு, ஏதோ ஒரு உடம்புல தொந்தரவுகள் பண்ணிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கி அநேகருக்கு ஆஸ்பத்திரி போகிறதுனாலே பயம். சில பேருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது டாக்டர் சொல்லுவாங்க, முதல்ல பயம் மாறணும்னு ஜெபிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் பிபி மெஷினை கொண்டு வரும் பொழுதோ, ஊசியை கொண்டு வரும் பொழுதோ ப்ரெஷர் அதிகமாயிரும். இதனாலேயே பல பேருக்கு அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் தள்ளி போய்கிட்டே இருக்கும். தேவஜனமே, ஒரு மனிதனுக்கு வியாதி வந்தால் நமக்கு ஒரே தீர்வு ஆண்டவர் மட்டும்தான். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? யாத்திராகம் 15:26 கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாக கேட்கும் பொழுது நானே உன் பரிகாரி. ஒருவேளை சரீர பலவீனம் வந்திருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே,
உங்கள் வார்த்தையின்படி நான் நடக்கிறேன். ஏதாவது பாவங்களினாலேயோ சாபங்களினாலேயோ இந்த வியாதி வந்தால் இந்த ரத்தத்தினால ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், நீங்கள் தானே என்னுடைய பரிகாரின்னு சொல்லி யாத்திராகமம் 15:26 அந்த வாக்குத்தத்தை சொல்லி வச்சுப்பீங்க. இனிமேல் உங்கள் வார்த்தையின்படி நடப்பேன்னு ஒப்பு கொடுங்க. உங்கள் வியாதியை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள் நமக்காக, நம்ம வியாதிக்காக இயேசு கிறிஸ்து அடைக்கப்பட்டார். ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த பயமும் உங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தேவஜனமே, ஒரு சண்டே கிளாஸ் குழந்தைகிட்ட அப்போ ஒரு ஊழியர் போய் அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்டாங்களாம், குழந்தைங்களே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, பிசாசு வந்து உங்கள் வீட்டோட கதவை தட்டுனா நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த குழந்தைங்கள் எல்லாருமே பயந்தாங்களாம். அப்போ ஒரே ஒரு குழந்தை மட்டும் சொல்லிச்சான், பிசாசு வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டுச்சுன்னா நான் ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் போய் கதவை தரங்க. இதுதான் உண்மையாகவே ஞானமான பதில். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது எதை குறிச்சுமே நம்ம பயப்பட மாட்டோம். பரிசுத்த வேதாகமத்தில் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அன்பு, பலம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியை பெறாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய சீசனாகிய பேதுருவும் பயப்படுகிறவராக தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கும் பொழுது பேதுருக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீயும் இயேசுடைய சீசனா? அப்போ அவர் பயப்படுறார். பேதுரு இல்லை, நான் இயேசுடைய சீசன் இல்லை, மறுதளிக்கிறார், சபிக்கிறார், சத்தியம் பண்ணுறார். ஆனால் அதற்கு பிறகு இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு பேதுரு மனம் கசந்து அழுகிறார். நான் இயேசுவை இப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. அதற்கு பிறகு காத்திருந்து ஜெபிக்கிறார். பரிசுத்தாவியோடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு பேதுரு பயந்ததா நம்ம பரிசுத்த வேதாந்தத்தில் வாசிக்க முடியாது. பேதுருவுக்கு கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தமாக தூக்கு தண்டனைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பார். அப்போ கூட சிறைச்சாலையில் விடிஞ்சா தூக்கு தண்டனைன்னு தெரிஞ்சும் கூட அந்த மரண பயமே இல்லாமல் கிறிஸ்துவ மறுதளிக்கலை, மரண பயம் இல்லை, அவர் பின்வாங்கலை, மாறா சிறைச்சாலையில் தூங்கி கொண்டிருந்தார். தேவதூதன் மூலமாக விடுதலையாக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட அவர் சொன்னார், கர்த்தருக்குத்தான் பயப்படுவேன், நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். தேவஜனமே, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பயம் தானாக போயிடும். இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க, இந்த பயம்தான் உங்களுடைய வெற்றியை தள்ளி போடும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி அநேக தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு போகிறக்கு பயம், எக்ஸாம் எழுதுறதுக்கு பயம், இன்டர்வியூக்கு போகிறக்கு பயம், மனுஷர்கள்ட்ட பேசுகிறக்கு பயம். ஆனால் இந்த பயம்தான் அநேகருடைய வெற்றிகளை தடுத்து வச்சுருக்குதுப்பா. அநேகருடைய தாளந்துகள் இருந்தாலும் பயத்தின் நிமித்தமாக வெளிக்காட்ட முடியாமல் பயந்து பயந்து முடங்கிக்கொண்டே இருக்கிறாங்க. தகப்பனே, இன்னைக்கு ஒருவேளை இந்த காரியத்தில் யார் இருந்தாலும் சரி, உங்கள் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை நிரப்பட்டுங்கப்பா. பயம் வேண்டாம். பயம் சாத்தானுடைய ஒரு கொடிய ஆயுதமாக இருக்குது சுவாமி. பயம் வேண்டாம், சோர்வு வேண்டாம், கலக்கம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்க. வியாதிகள் நிமித்தமா, கடன் தொல்லையின் நிமித்தமா, பிசாசுடைய அப்பா தகப்பனை போராட்டங்களின் நிமித்தமா, பாவத்தினால் வருகிற குற்ற மனசாட்சி நிமித்தமாக பயந்து போயிருக்கலாம். எந்த பயமாக இருந்தாலும் அதை விட கிறிஸ்து பெரியவார். அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயம் விலகுவதாக பூர்ண சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து அநேக ஜனங்கள் மத்தியில் சாட்சியை நடத்துவாங்க.